இந்த இனிய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை நல்கிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர், என் நீண்டகால நண்பர் KR அவர்களே, தமிழ் திரைப்படத்தின் முன்னோடி எழுத்தாளர், மூத்த கதாசிரியர் என் அருமை நண்பர் VC குகநாதன் அவர்களே, நண்பர் சிவா அவர்களே, நண்பர் ஞானவேல் ராஜா அவர்களே, இயக்குனர் சரவணன் அவர்களே, ஈரவையில் படத்தின் தயாரிப்பாளர்களே, இயக்குனர் மைக்கேல் அவர்களே, இசையமைப்பாளர் ஜாசி கிஃப்ட் அவர்களே, ஒளிப்பதிவாளர் ராமேஸ்வரன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக கண்மணிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிய பெருமக்களெல்லாம் விழாவின் கதாநாயகன் என்று என் பெயரை குறிப்பிட்ட போது சற்றே நெகிழ்ந்து போனேன். உண்மையில் ஒரு படத்தின் கதாநாயகன் என்பவன் இயக்குனராக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 1000 கதாநாயகர்கள் வரலாம், 1000 நடிகைகள் வரலாம், தொழில்நுட்ப கலைஞர்கள் வரலாம். ஒரு கப்பலின் மாலுமி என்பவன் யார் என்றால் இயக்குனர் என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. மற்றவர்களெல்லாம் ஒவ்வொரு கலைக்கு தலைவர்கள். ஒருவர் இசைக்கு, ஒருவர் ஒளிப்பதிவுக்கு, ஒருவர் பாடலுக்கு, ஒருவர் நடிப்புக்கு, ஒருவர் படத்தொகுப்புக்கு, இப்படி பல்வேறு நதிகள் வந்து சங்கமிக்கின்றன. அந்த நதிகளையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற கடலாக இயக்குனர் மட்டுமே இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதனால் தம்பி மைக்கேல், உனக்கு என் வாழ்த்துக்கள். எனக்கு சூட்டப்பட்ட கிரீடத்தை எல்லாம் நான் உனக்கு சூட்டுகிறேன். இளைய தலைமுறை வர வேண்டும், வளர வேண்டும். இந்த தமிழ் சினிமா என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். பெரிய தயாரிப்பாளர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு தலைமுறை மாறி இருக்கிறது. 50 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவின் சுவடே மாறி போயிருக்கிறது. தயாரிப்பு நிறுவனங்கள் இடம் மாறி இருக்கின்றன. தயாரிப்பாளர்கள் கொடிகட்டி பறந்தவர்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் சினிமா வீழவில்லை, சினிமா பார்ப்பவன் வீழவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நதி என்பது சினிமா, சினிமா என்பது குட்டை அல்ல. குட்டை என்பது தேங்கி கிடந்தால் வற்றி போகும். ஓடிக்கொண்டே இருக்கிற ஜீவநதி சினிமா. புதிதாக வருகிற மழையும் புதிதாக வருகிற ஊற்றும் அந்த நதியை வற்றவிடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கின்றன. புதிய தயாரிப்பாளர்களும் புதிய இயக்குநர்களும் இல்லை என்றால் எங்களுக்கெல்லாம் ஏது பெருமை? நாங்கள் கவிதை எழுதி கொண்டிருக்கலாம், நூல் வெளியிடலாம், அது ஒரு சில 1000 மக்களை சென்றடையலாம். ஆனால் திரை உலகம் என்ற இந்த தங்க வாகனத்தின் மீது ஏறித்தான் நாங்கள் மக்களை சென்றடைகிறோம். இந்த வாகனத்தின் தேரோட்டிகளாக இருக்கிறவர்கள் இயக்குனர்கள். அந்த வாகனத்தை இழுத்து செல்லுகிறவர்கள் எங்கள் தயாரிப்பாளர்கள். அவர்களை நான் வணங்குகிறேன். எந்த நேரத்திலும் அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன். இங்கே சொன்னார்கள், வைரமுத்துவின் பாடலில் தனித்துவம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிய பொழுது மகிழ்ச்சி தான். சமகால தலைமுறையில் என்னால் மதிக்கப்படுகிற பெருமக்கள் என்னை மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், உள்ளபடி நேசிக்கிறார்கள், உள்ளார நேசிக்கிறார்கள். நெருங்கி பழகினாலும் பழகாவிட்டாலும், தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும், தொலைபேசியில் பேசினாலும் பேசாவிட்டாலும் நம்மை நேசிக்கிறார்கள் என்பது அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் வைரமுத்து என்ற தனி மனிதன் அல்ல. வைரமுத்து என்பவர் வந்து போகிற ஒரு கவிஞர். நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள தமிழ் திரையுலகில் நூற்றுக்கணக்கான பாடலாசிரியர்கள் இயங்கினார்கள். இன்றைக்கு 900 பாடலாசிரியர்கள் தமிழில் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியின் சிறப்புக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டுமே தவிர தனி மனிதனுக்கு அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஒரு சம்பவம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ராவணன் என்ற படத்தை மணிரத்னம் எடுத்தார். இந்தியிலும் எடுத்தார், தமிழிலும் எடுத்தார். தமிழில் பாடல் நான், இந்தியில் பாடல் குல்சார். 2 மொழி பாடல்களும் தயாரான பிறகு தமிழும் இந்தியும் அறிந்த பெருமக்கள் ஒரு குழுவாக அமர்ந்து மணிரத்னம் அலுவலகத்தில் பாடல்களை கேட்கிறார்கள்.
2 பேருக்கும் இந்தியும் தெரியும், தமிழும் தெரியும். இந்த 2 பாடல்களையும் கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்தி பாடல்களை விட தமிழ் பாடல்கள் சற்றே தூக்கலாக இருக்கின்றன என்று முடிவுக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் என் காதுக்கு சொன்னார்கள், இப்படி நாங்கள் நினைக்கிறோம், இந்தி பாடல்களை விட தமிழ் பாடல்கள் குல்சார் எழுதியதை விட நீங்கள் எழுதியது சிறப்பாக இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இருக்கலாம், குல்சார் என்னை விட சிறந்த கவிஞர், ஆனால் தமிழ் இந்தியை விட சிறந்த மொழி, அதனால் இருக்கலாம் என்று சொன்னேன். எனவே மொழிக்குத்தான் அந்த சிறப்பே தவிர தனி மனிதனுக்கு அல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன். மைக்கேல் என்னிடம் வந்தார். யார் இந்த மைக்கேல்? தெரியாது. நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்களே, ஞானவேல் ராஜா சொன்னார், KR சொன்னார், குகநாதன் சொன்னார், சிவா சொன்னார், சிறுபடங்களுக்கு ஆதரவாக வைரமுத்து இருக்கிறார் என்று. நானும் ஒரு சிறுபடத்திற்கு பாட்டு எழுதித்தான் வந்தேன். நிழல்கள் அப்போது பெரிய படம் அல்ல, பாரதி ராஜா இயக்கிய சிறிய படம் தான் நிழல்கள் அந்த காலத்தில். எனவே சிறிய படங்களில் இருந்துதான் ஒரு சக்திகள் உருவாக முடியும். எனக்கு என்ன தெரியுமா, என்னை தேடி வருகிறவர்களை நான் மதிக்கிறேன் முதல்ல. ஏனென்றால் இவர்களை யாரும் நான் கடிதம் போட்டு வர சொல்லவில்லை. இவர்கள் முகம் எனக்கு தெரியாது, இவர்கள் யார் என்பதை நான் அறியேன். தேடி வந்து கதவு தட்டுகிறார்கள். இவ்வளவு நம்பிக்கை என் மீது, என் நம்பிக்கை தானே, என் தமிழின் மீது இருக்கிற காதல் தானே. அறிமுகம் இல்லாதவர்கள் கதவு தட்டுகிற போது அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு மைக்கேலும் ஒன்றுதான், சங்கரும் ஒன்றுதான். மைக்கேலும் ஒன்றுதான், மணிரத்னமும் ஒன்றுதான். இவர்களில் யார் பெரியவராக கூடும் என்பது யார் அறிவார்கள்? ஆல விதைக்குள் விருட்சம் இருப்பது யார் அறிய முடியும்? எனவே மைக்கேல் இங்கே வந்த பொழுது கதை சொல் தம்பி என்று சொன்னார். அதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. கும்பகோணத்தில் கதை தொடங்குகிறது. திருவிழாவில் ஒரு பெண்ணை பார்க்கிறான். பார்த்த நிமிடத்தில் மனசு இடம் மாறுகிறது. இந்த காதல் என்பது இருக்கிறதே, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, தேதி பார்த்து, முகூர்த்தம் பார்த்து வருவதல்ல. கொலை செய்வதும் காதலிப்பதும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ரெண்டுமே. அந்த சனம் மாறிவிட்டால் காதலிக்கவும் மனசு போய்விடும், கொலை செய்யவும் மனசு போய்விடும். தற்கொலையும் சேர்த்துக்குங்க. தற்கொலை, காதல், கொலை மூன்றும் ஒரு சனத்தில் நிகழ்வது. அந்த சனம் மாறிவிட்டால் மூன்றுமே மாறி போயிருக்கும். அப்படி காதலிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தோன்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு, தேடி போறான். அதுக்குள்ள சென்னைக்கு போயிட்டான். சென்னைக்கு வந்து தேடுகிறான். கும்பகோணத்துல பார்த்த பெண்ணை சென்னைக்கு வந்து தேடுகிறான். இங்க ஒரு பாட்டு வேணும். மைக்கேல் ரொம்ப அழகா அப்படியே உருகி உருகி சொன்னார். நான் எழுதி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். கொடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒளிபரப்பாத பாட்டு. அவன் பாடுறான், சென்னை என்பது கட்டட காடு, இதிலே என் மலர் எந்த மலர், உடலால் செய்த கடல் தான் சென்னை, இதிலே என் அலை எந்த அலை. அவர் சொன்ன, உன்னை தேடுறேன், உன்னை பார்த்து விட்டால் நான் உயிர் தரிப்பேன், இல்லை என்றால் உன்னை கண்ணால் கண்டு விட்டால் நான் உயிர் தரிப்பேன், இல்லை என்றால் என்ன செய்வேன். இங்குதான் ஒரு விஷயம் வச்ச. என்ன செய்வேன்? உன்னை பார்த்தால் கண்கள் இருக்கட்டும், இல்லை என்றால் கண்கள் வேண்டாம். தமிழ்ல பொதுவா கவிதை என்ன செய்கிறது தெரியுமா? அதிகபட்சமான உணர்ச்சியை சுருங்கிய வார்த்தைகளில் சொல்வது. உச்சம். ஒருவன் கஞ்சன், இவனை எப்படி சொல்வீர்கள்? நாய்த்தோலில் வடிகட்டிய கஞ்சன், எச்சில் கையால் காக்கை ஓட்டாத கஞ்சன், இப்படிதான் சொல்வீர்கள். என் நண்பன் சொன்னான், அவன் கஞ்சன், தென்னிலவுக்கு கூட தனியாய்த்தான் போய் வந்தான். தென்னிலவுக்கு தனியாய் போவரெல்லாம் சிரிப்பதாக தோன்றுகிறது எனக்கு. இது உச்சம். இதான் இந்த உச்சம் தான் ஒரு கவிதை. இது 100 வரிகளை சொல்லலாம். ஒரு காவியம் சொல்ல வேண்டியதை ஒரு பெண் வந்து, ஒரு தீவிரவாதி பெண் போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டாள். அவளை வந்து கோர்ட்டில் நிறுத்துறாங்க. அஜீதான்னு ஒரு தீவிரவாத பெண். நான் சொல்வது மிக முக்கியமான ஒரு செய்தி இது. நீதிபதி கேட்கிறார், பெண்ணே உன் பெயர் என்ன? அஜீதா. வயது என்ன? 23. சரி,
உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. குழந்தை இல்லை. அது இவரு சொல்றான், எனக்கு குழந்தை இல்லை, ஆனால் உங்கள் போலீசாரின் லத்திகளுக்கு மட்டும் ஆண்மை பீச்சும் ஆற்றல் இருந்திருந்தால் நான் எப்போதோ பிள்ளை பெற்றிருப்பேன். இது நெஞ்சில் அறைகிறது. இதுதான் கவிதை. இப்படிதான் சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறோம். அழகு என்றால் அழகின் உச்சம், அன்பென்றால் அன்பின் உச்சம், கண்ணீர் என்றால் கண்ணீரின் உச்சம். இதை ஒரு 40 சீன்ல சொல்ல வேண்டியது 4 வரிகளை சொல்வதுதான் கவிதை. அதுதான் என் முன்னோர்கள் செய்தார்கள். இதில் சொல்றேன், உன்னை பார்த்தால் உயிர் தரிப்பேன், இல்லை என்றால் இல்லை என்றால் கடற்கரை ஓர காக்கைகள் சாப்பிட என் கண்களை பீத்து எறிவேன். சென்னையில அதுக்கு பிறகு கண் எதுக்கு? உன்னை பார்க்காவிட்டால் கண் எதற்கு? பத்திரிகை தோழர்கள் ஒரு காலத்தில் கவிதை வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டினீர்கள். இன்றைக்கு கழிகளுக்கு சிக்கவில்லை, உங்கள் காதுகளுக்கு சிக்கவில்லை. ஏனென்றால் இந்த வரிகள் கேட்கிற அளவுக்கு இசை விட்டு வைக்கவில்லை. அதுதான் காரணம். பத்திரிகை தோழர்களுக்கு ஒரு வார்த்தை, நல்ல வசனங்களை மேற்கோள் காட்டுங்கள், நல்ல வரிகளை மேற்கோள் காட்டுங்கள். தமிழை விட்டு தமிழ் இனம் தள்ளி நிற்கிறது, இவர்களுக்கு தமிழ் உணர்வு ஊட்டுங்கள். நாங்கள் பாடல்களின் வழியாக சின்ன சின்ன தமிழை கொஞ்சம் கொஞ்சம் பதியம் போடுகிறோம். பெரிய தமிழுக்கு ஆற்றுப்படுத்துவதற்கு இந்த சின்ன தமிழ் மூலமாக ஒரு உறவு பாலம் கட்டுகிறோம். ஆகவே தோழர்களே, நீங்கள் சின்ன சின்ன வரிகளை எல்லாம், நல்ல வரிகள் இருந்தால், வைரமுத்து வரிகள் அல்ல, எழுத வருகிற பாடலாசிரியர்களின் வரிகளில் நல்ல வரிகள் இருந்தால் ஆஹா என்று ஒரு சபாஷ் போடுங்கள். ஒரே ஒரு மேற்கோள் தான், மேற்கோளில் தான் மனிதன் வாழ்கிறான். திருக்குறள் இன்னும் சொல்லப்படுவதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது, ஆனால் பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காது. இது பெர்னாட் ஷா. இந்த வரியில் பெர்னாட் ஷா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேள். இதை சொன்னவர் கலீல் ஜிப்ரான், சொன்னதாக சொல்லப்பட்டவர் ஜான் எஃப் கென்னடி. கென்னடி தான் இந்த வரியை அதிகமாக பயன்படுத்தினார். அதனால் கென்னடிக்கு இந்த வரிகள் சொந்தம் என்று தவறாக அறிவுலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அறிவுலகத்தின் ஆழ்ந்து அறிஞர்கள் சொல்லுவார்கள் இது கலீல் ஜிப்ரான் வரி என்று. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இது அறிஞர் அண்ணா சொன்ன வரி என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். மனோன்மணியும் சுந்தரனார் சொன்ன வரி இது. இந்த வரிகளை எல்லாம் நீங்கள் இடமாற்றிவிடக் கூடாது. எனவேதான் இந்த வரி எவனுக்கு சொந்தமோ அவனுக்கு அந்த பெருமையை கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மைக்கேல், உங்கள் தயாரிப்பாளருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நம்பிக்கையில் கொடுத்திருக்கிறார் அல்லவா. எனக்கு ஒரு சின்ன ஆசையெல்லாம், தமிழ்நாட்டில் படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் யாரும் லாபம் சம்பாதிக்கிறார்களோ இல்லையோ, நஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை தான் என் நெஞ்சில் கவ்வுகிறது. நஷ்டப்படக்கூடாது. அவர்கள் எங்கிருந்தோ வருகிறார்கள், கோவையிலிருந்து, திருப்பூரிலிருந்து, மதுரையிலிருந்து, தஞ்சையிலிருந்து ஒரு தென்னந்தோப்பை விற்றுவிட்டு வீட்டை அடமான வைத்து விட்டு வருகிறார்கள். நீங்க சொல்றீங்களே சின்ன படங்களை ஆதரிக்கிறீர்கள். இந்த நான் 3 வகையான சம்பளம் வைத்திருக்கிறேன். ரஜினிகாந்த் படமா, அது பெரிய வியாபாரம். எனக்கு வியாபாரம் கொஞ்சம் தெரியும் அல்லவா, இல்லைன்னா கேஆர் நண்பராக இருக்க முடியாது அல்லவா. வியாபாரம் தெரியுது, எவ்வளவு விற்பனை ஆகுது, என்ன செய்யுது, எவ்வளவு வசூலாகுது, எந்த திட்டத்தை. எனக்கு தெரிந்து கேஆர் சார் ஒரு தகவல் சொல்றேன். தியேட்டர்ல விசாரிப்பேன், திரையரங்குகள் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த 3 ஆண்டுகளில் படம் பார்க்கிறவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்குங்கிறாங்க. மிக முக்கியமானது, எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஹீரோ படம் 5 வருடமா கணக்கெடுத்து பார்க்கறாங்க. முதல் படம் ஆன போது 1,40,000 பேர் பார்த்திருக்காங்க. அதே ஹீரோ படம் 2 வருஷம் கழிச்சு வருது, 1,20. அடுத்த படம் பார்த்தா 90,000 குறைஞ்சிருக்கு. வசூல் முன்ன பின்ன இருக்கு, டிக்கெட்டு கொஞ்சம் விலை முன்ன பின்ன இருப்பதனால தாங்குறாங்க. பார்ப்பவர்களின் எண்ணிக்கையே குறைந்திருக்கிறது. காரணம், தமிழ் சினிமாவின் பொழுதுபோக்கு என்ற தளம் துண்டாடப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல 5 மணிக்கு எங்க ஆட்கள் ரெடியா வாங்குவார், கிராமத்து ஆட்கள். அப்படி களை எடுத்துட்டு வந்த பெண்களும், விறகு வெட்டி விட்டு வந்த ஆண்களும், பாத்தி போட்டு வைத்த உழைக்கும் மக்களும், விறகெடுத்து எல்லாம் போயிட்டு சாயந்தரம் 5 மணி குளிச்சு ஒரு சீப்பான ஒரு பவுடர் ஒன்று போட்டு அப்படி தயாராகி குழந்தை கையில பிடிச்சு வேர்க்கல்ல அவிச்சு கையில வச்சுக்கிட்டு அவங்க தியேட்டருக்கு போனாங்கன்னா கொண்டாட்டம். நான் மாட்டு வண்டியில் ஏறி தேனியில் மாட்டுக்கார வேலைன்னு பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு கொண்டாட்டம் இருந்தது அல்லவா, அந்த கொண்டாட்டம் போய்விட்டது. ஒன்று இணையதளம், இல்லை தொலைக்காட்சி, இல்லைன்னா ஐபேட்,
இல்லை என்றால் தேவையில்லை. என் செல்போன்ல எல்லாமே இருக்கு. என் செல்போன்ல இல்லாத புதிய செய்திகள் அங்க இல்ல என்கிற அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஊடகங்களுக்கு, தமிழ் சினிமா என்ற பெரிய ஊடகத்திற்கு ஊடகங்களே பலம், ஊடகங்களே பலவீனம். தண்ணீரில் பிறக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாவத மாதிரி ஊடகத்தால் வளர்க்கப்பட்ட இந்த துறை ஊடகத்தாலேயே நசுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்த ஊடகங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப் போகிறீர்கள் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் நாம் முடிவு செய்ய வேண்டும். சும்மா வர்றோம் போறோம் என்பதை விட தொலைநோக்கு பார்வையோடு விஞ்ஞான தடைகள் என்னென்ன வரும் என்று பார்த்து நாம் இன்னும் புதிய புதிய கரைகளை நாம் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் சினிமாவில் ஒரு துளி, நமக்கு பிறகும் சினிமா நீள இருக்க போகிறது. எனக்கு பின்னால் வருகிற தலைமுறை நம் தலைமுறையை வணங்க வேண்டுமே தவிர வையக்கூடாது. அதற்கு சில ஏற்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும் என்றே நாங்கள் நினைக்கிறோம். நண்பர்களே, மைக்கேலை வாழ்த்துகிறேன், தயாரிப்பாளரை வாழ்த்துகிறேன். ஜெர்சி கிஃப்ட், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், ஒரு மலையாளி. எங்களை நம்பி வந்த யாரையும் நாங்கள் கைவிட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கேரளத்து சகோதரர்கள் தமிழ் இசைக்கு செய்த பங்கு ரொம்ப அதிகம். ஜேசுதாஸ் என்ற சக்தியை மறக்க முடியுமா? சித்ராவை மறக்க முடியுமா? இவர்களெல்லாம் மறக்க முடியுமா? எந்த தமிழ் சினிமா மாதிரி ஒரு ஜாதி பார்க்காத இடம் எதுவுமே கிடையாது. 1000 உண்டு இங்கு ஜாதி, இதுல அந்நியர் வந்து போகல என்ன நீதிங்கிற பாடலை கூட தூக்கி போட்டு விட்டு பார்த்தால் தமிழ் சினிமா தான் ஜாதியையும் மதத்தையும் பார்க்காத திறமையை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தளம் சினிமா என்கிற கலை. அதனால்தான் இதை வணங்குகிறோம். வெற்றி பெற வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எந்த படத்தை பற்றியும் நான் கருத்து சொல்வதற்கு இப்போது அஞ்சுகிறேன். ஏனென்றால் திரையில் வந்த பிறகு, மக்கள் மத்தியில் உட்கார்ந்து பார்த்த பிறகு, 2 காட்சிகள் முடிந்த பிறகுதான் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை உண்மையாக கணிக்க முடிகிறது. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை பற்றி சொல்லப்படுகிற கருத்து என்ன தெரியுமா? சார்பு இருந்தால் நல்ல கருத்து, சார்பு இல்லை என்றால் கெட்ட கருத்து என்று பரப்பப்படுகிறது. இது ஒரு மோசமான வியாதியாக நினைக்கிறேன். எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்தால்தான். இன்னைக்கு ஒரு படம் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஒரு படம் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியிலும் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுற்றி விளைத்து அப்படித்தான். 10 படங்கள் ஓடினால் சுற்றி விளைத்து அந்த பணம் மீண்டும் என் பைக்கு வருகிறது. ஒரு ஒளிப்பதிவாளர் பைக்கு போகிறது, ஒரு இசையமைப்பாளர் பைக்கு போகிறது. தோற்றால் தோற்றதுதான். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். வெற்றியை எப்படி தீர்மானிப்பது? நிறைவாக அழகான கேட்பாளர்கள் இருக்கிறீர்கள், நல்ல சபை இருக்கிறது, நீண்ட நேரம் பேசக்கூட ஆசை இருக்கிறது. பேச வேண்டாம் என்று உள்மனது சொல்கிறது. ஏனென்றால் இது இலக்கிய கூட்டமோ பட்டிமன்றமோ அல்ல என்று நான் நினைக்கிறேன். அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழ் சினிமா இத்தனை தயாரிக்கிறீர்களே, கதையை எங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறீர்கள்? கதாசிரியன் என்ற ஜாதி எங்கே? இத்தனை படங்கள் தோல்வி காரணம் தெரியுமா? மைய கதை சரியில்லைங்கிறதா மக்கள் கருத்து. ஏப்பா 2.5 மணி நேரம் எங்களை பார்க்க வைக்கிறீங்களே, நீங்க படத்தை பார்த்து அனுப்புறீங்களா இல்லையா? கிராமத்துல கேள்வி. நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்களா? பார்த்தா அனுப்பிச்சிருப்பியா? என்ன தெரியுமா, நம்மை சுற்றி கதைகள் இருக்கு, கதாசிரியர்களுக்கு வருவார்கள். இளம் இயக்குநர்கள் நிறைய படிக்க வேண்டும் நினைக்கிறேன். குகநாதன் எவ்வளவு படிச்சிருக்காரு தெரியுமா? அவர் வெற்றிக்கு காரணம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு கதாசிரியன், இந்த பாருங்க, மூலக்கதை ஆசிரியன், திரைக்கதை ஆசிரியன், வசனகர்த்தா, இயக்குனர் என்று 4 தளங்களாக இயங்கியது கதை. இன்னைக்கு ஒரு இயக்குனர் வர்றாரு, 22 வயசுல வர்றாரு. என்ன அனுபவம் இருக்க முடியும் அவருக்கு? திறமை இருக்கலாம், தொழில்நுட்பத்தில் சரி இருக்கலாம், வாழ்க்கை அனுபவம், கற்றது, உற்றது, அழுதது, துடித்தது, வறுமைப்பட்டது, வாழ்ந்தது குறைவாக இருக்கு. படம் பார்த்து படம் பண்ணினால் படம் வெற்றி பெறாது. வாழ்க்கையை பார்த்து படம் பண்ணினால் சினிமா வெற்றி பெறும். வாழ்க்கையை பாருங்க. 17 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நான் எத்தனை கதைகளை பார்த்திருக்கேன். கிராமத்துல உங்களை சுத்தி கதைகள் இருக்கு தம்பி. அடுத்த வீட்டுல கதை இருக்கு. ஒரு தெருவில் 7 கதை, சொல்லப்படாத கதை இருக்கு. ஒரு பிளாட்ல 16 கதை இருக்கு. நான் 11 வயசு எனக்கு. எங்க ஊர்ல ஒரு பிண ஊர்வலம் போது, ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. எங்க ஊர்ல ஒரு பெரிய பிணம் ஊர்வலம் போது, ஒரு பெரிய ஆளு வழக்கமாக போற பாதையில பிண ஊர்வலம் போகாம
வழக்கத்துக்கு மாறா ஒரு திருவழியா போகுது ஊர்வலம் பாட. எதுக்கு இப்படி போகுது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய மாடி வீடு, 3வது மாடியிலிருந்து ஒரு விதவை பெண் மாலை வச்சு நின்றுட்டு இருக்கா. அந்த பாடை அதை வெளியே கடந்து போகுது. அவ வீட்டை கடந்த போது அந்த விதவை அந்த பூவை அப்படி எரிஞ்சிட்டு, பிளத்து எரிஞ்சிட்டு அப்படியே வாயை மூடி எழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டான். அவள் ஏற்கனவே விதவை, இப்ப 2ஆம் விதவை. இன்னொன்று சொல்றேன், அன்னைக்குத்தான் தெரிஞ்சது அந்த பெண்ணுக்கும் இறந்தவனுக்குமான உறவு ஊருக்கு. ஏண்டா பிணம் இப்படி சுத்தி போகுது? இவ்வளவு தாமதமாகவா நீங்கள் இறப்பது? இப்படி இளம் இயக்குநர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களை சுற்றி கதை இருக்கு, உங்கள் பாதத்தின் கீழே நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் ஏன் தாகத்தால் சாகிறீர்கள்? எனவே நீங்க வாழ்க்கை நிறைய படிங்க, படிச்சு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சா அந்த தயாரிப்பாளரை மேம்படுத்துவதற்கு நீங்கள் உழைக்கணும். தமிழ் சினிமா ரசிகன் திறந்த மனசோடு இருக்கிறான், பிளாங்க் செக் இருக்கான் தமிழ் சினிமா ரசிகன். தமிழ் சினிமா ரசிகனுக்கு எவன் மீதும் வெறுப்பும் இல்லை, எவன் மீதும் விருப்பம் இல்லை. நல்லா இருந்தா பாக்குறான், இல்ல தூக்கி போட்டு போயிடுறான். நல்லா இருக்கிற மாதிரி நடந்துக்குங்க. மைக்கேல், தமிழனுக்கு இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்த கதையை நீங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.